வெல்கம் டு ரீனா அஜய் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போறீங்க. நேச்சுரலான ஃபேஸ் பேக் பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ஃபேஸ் பேக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபேஸ் பேக் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த பாருங்க, பாதாம் ஒரு 8 பாதாம் எடுத்துருக்குறேன். அப்புறமா வால்நட் ஒரு 2 வால்நட்டு, அதுக்கப்புறம் ஆவாரம் பூ பவுடராக எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இது மங்கிஸ்டா, எங்களுக்கு கடையில் இது ஸ்டிக்கு கிடைக்கல, அதனால நாங்கள் பவுடராக வாங்கிக்கணும். அப்புறமா ஆரஞ்சு தோல் வெயிலில் காய வச்சு எடுத்துருந்து, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, பச்சை பயிறு, ரோஸ் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இது, அதுக்கப்புறம் மைசூர் பருப்பு, அதுக்கப்புறம் இது கஸ்தூரி மஞ்சள். இது கஸ்தூரி மஞ்சள் நாங்கள் அப்படியே எடுத்துக்கோம், ரூட் எடுத்துருக்கோம் கஸ்தூரி மஞ்சள். இப்போ இதை பாதாமும் வால்நட்டும் நம்ம ஸ்கின்னு மாய்ஸ்சரைசிங்காக வைக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். இது ஆவாரம் பூ ஸ்கின் பிரைட்டன் கொடுக்கும். இது மஞ்சிஸ்டா நம்மளோட ஃபேஸில் மங்கு இல்லைனாக்கா எங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்தாக்கா இது வச்சா நம்ம ஸ்கின் ஈவன் டோனாக காமிக்கிறதுக்கு மங்கிஸ்டா பவுட்ரு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் ஸ்கின்னு க்ளோ கொடுக்கும், ஆரஞ்சு தோல். அதுக்கப்புறம் பச்சை உளுத்தம் பருப்பு இதுவும் நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு பாலிஷிங் கிடைக்கும், ஸ்கின் பிரைட்னிங் ஆகும். ரோஸ் பெட்டல்ஸ் எதுக்குனாக்கா நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துருக்குறோம். கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேரு எதனா சின்ன சின்ன ஹேரு அப்படின்டாக்கா அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மைசூர் பருப்பு ஸ்கின்னை க்ளோ ஆகும், இதுவும் ஸ்கின் க்ளோ தான். பச்சை பயிர் இதுவும் ஸ்கின் பிரைட்னிங் தான். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம், ஃபைன் பவுடராக அரைக்கணும். நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். இப்போது நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இந்த கஸ்தூரி மஞ்சளை இப்படி ஒடிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஒடிச்சாக்கா நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாக்கா இந்த கஸ்தூரி மஞ்சளோட ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்சியில் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிச்ச பொருளெல்லாம் ஃபேஸ் பேக்கு மிக்சியில் அரைச்சி கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன். எவ்வளோ நல்ல வாசனை வருது, கம்ம கம்மன்னு வாசனை வருது. உங்களுக்கு அரைக்கும் போதே நல்ல வாசனை வரும், இந்த மாதிரி எல்லோ கலராக வரணும். இப்போது நம்ம இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். இது ஒன்றும் கெடுற பொருளே இல்லை. இது நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம தண்ணி ஸ்பூனோட யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூன் ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நம்ம இதில் போட்டு எடுக்கணும். நம்ம தண்ணி யூஸ் பண்ணுற ஸ்பூன் இதில் போட்டோன்னாக்கா அப்போ தான் கெட்டுரும். இது நம்ம ட்ரையாக யூஸ் பண்ணணும். இது அப்போ கெடாத இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இது இப்போது நான் இப்போ ஃபேஸ் பேக்காக போட போகிறேன். ஸோ நான் இப்போது கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஃபேஸ் பேக் போடும். ஃபேஸ் பேக் போடும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். இப்போது இதில் நீங்கள் மில்க்கோ யூஸ் பண்ணலாம், கர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை தண்ணி கூட யூஸ் பண்ணலாம், இல்லை கோகோனட் மில்க் யூஸ் பண்ணால் இன்னும் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ஃபேஸ். இது கூட சேர்த்து நீங்கள் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம், ஹனி கூட யூஸ் பண்ணலாம். இப்போது நான் இதில் பிளெயின் வாட்டர் பச்சை தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக போட போகிறேன். இப்போ பாருங்க, நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். நார்மல் பச்சை தண்ணி தான், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ் பேக்கு மட்டும் இல்லை, இது பாடி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடி கூட இது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது க்ளீனான ஃபேஸில் தான் போடணும். இப்போது நான் ஃபேஸ் பேக் போட போகிறேன். நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது எப்போவுமே இப்படி அப்வர்ட்ஸாக போடணும்.
நம்மளுக்கு போடும் போதே அவ்வளோ நல்ல ஸ்மெல் வருது ஃபேஸுக்கு போடும் போதே. இந்த ஆரஞ்சு பீல் பவுடர், அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கஸ்தூரி மஞ்சள், இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இது வெறும் லேடிஸ் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் இது. பிகாஸ் இதில் கலந்து இருக்கிறது கஸ்தூரி மஞ்சள். ஸோ கஸ்தூரி மஞ்சள் எதுவுமே ஆகாது, க்ளீனாக இருக்கும், நம்ம ஃபேஸு க்ளீனாக வைக்கும். இது அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு தோணும் அப்போ ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸ்ன்ட்டு. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு. இது நம்ம பாடி ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு போடும் போதே அவ்வளோ ஸ்மெல் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. போடும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டோம். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ணோம். இப்போ ஒரே நாள் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் ஒரே நாளில் ஃப்ரெஷ் ஆகிடும்ன்றலாம் நம்ம நினைக்கக்கூடாது. டெய்லி போட்டால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது. ஸோ நம்ம ஒரு 2 மந்த்ஸ் இல்லை ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் தெரியும் எப்படி ஃபேர் ஆயிருக்குதுன்ட்டு. சரிங்களா, டெய்லி போட்டு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி தான் இது டெய்லி யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரே நாள் போட்டுட்டு நம்ம ஸ்கின் வந்து ஃபேர் ஆகிடும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஷன் தெரியும், ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு குட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆலோவேரா, ஃப்ரெஷ் ஆலோவேரா. இது ஒன்று வச்சாலே பாட்டில் நிறைய ஆலோவேரா வந்துடும். நம்ம வந்து கெமிக்கல் ஆலோவேராலாம் போடுறதோட நம்ம வீட்டிலே இருக்கிற ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்து ஜெல் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மாய்ஸ்சரைசிங் என்னன்னாக்கா, நேச்சுரலாக நம்மக்கிட்ட இருக்கிற மாய்ஸ்சரைசிங் தான் ஆலோவேரா. இந்த ஆலோவேராவோட ஜெல் வந்து இது ரெண்டும் கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் வந்து தண்ணியில் கழுவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு போடும் போதே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ க்ளோ கிடைக்குதுன்ட்டு. இதுதான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல். இதுவே நம்மளுக்கு ஒரு குட் மாய்ஸ்சரைசிங் தான். யார் ஃபேஸ்க்கு ஆலோவேரால செட் ஆகுறதுலையோ அவங்க வந்து விட்டமின் இ கேப்சூல் கூட போட்டுக்கலாம். இதுவும் விட்டமின் இ தான், ஆலோவேரா விட்டமின் இ தான். விட்டமின் இ கேப்சூல் கூட போடலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம நார்மல் தக்காளி இருக்குல்ல, தக்காளி கட் பண்ணிட்டு கூட ஸ்க்ரப் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம தருவோம், இங்கே பாருங்க, நம்ம ஸ்கின்னும் ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு சுருக்கமும் வராது நம்ம ஸ்கின்ல. இது நீங்கள் டெய்லி கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைஸ் வாட்டர், நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி கூட அது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு கூட டெய்லி ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபேஸ்க்கு. அதுவும் ஒரு நல்ல ஸ்கின்னு பிரைட்னிங் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. பாருங்க, இப்போ வந்து நல்லா நம்ம எல்லா இடத்துக்கும் ஆலோவேரா ஜெல்லு, எல்லா ஐப்ரோஸ் கூட தெரியும். நம்மளோட ஐப்ரோஸும் நல்லா டார்க்னிங் ஆகிறதுக்கும் நல்லா திக் ஆகிறதுக்கும் நம்மளோட ஐப்ரோஸ் கூட நம்ம தேய்க்கலாம். நல்லா தேய்ச்சி விடுவோம். தேய்ச்சிட்டு விட்டுலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு கூட நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இதுவும் ஒரு குட் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக கிடைக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ரீனா அஜய் விலாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.